எக்ஸல் வீடியோவில் பாருங்கள். இப்போ என்ன கொடுத்துருக்கேன்னா இஃப் கண்டிஷனில் அண்டு யூஸ் பண்ண போகிறோம். எப்படி யூஸ் பண்ண போகிறோம்னா இங்கே 2 இது கொடுத்துருக்கேன். அதாவது கிரேட்டர் தென் 400 400 மார்க்குக்கு மேலே இருக்குன்னு, அதே மாதிரி அவங்க பாஸ் பண்ணியிருக்கணும். அப்படி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு குட்னு சொல்லி வரணும். சப்போஸ் இந்த கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா பேடுன்னு வரணும். இந்த அண்டு யூஸ் பண்ணுறதுலாம் என்ன அர்த்தம்னா 2 செல்லுமே எனக்கு ட்ரூவாக இருந்தால் ஒன்றுக்கு மேற்பட்ட செல்லை கம்பேர் பண்ணும்போது அண்டு கொடுத்தாகணும். அப்போ இடத்துல கர்சரை வச்சுங்க, ஈக்குவல் டு கொடுத்துங்க. ஈக்குவல் டு கொடுத்துட்டு இஃப் கொடுத்துருங்க, ப்ராக்கெட் கொடுத்துட்டு அண்டு சேர்த்துங்க. அண்டு சேர்த்துட்டு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிங்க. இப்போ ஃபஸ்ட்டு டோட்டல் மார்க்கை கொடுத்துங்க. கிரேட்டர் தென் கொடுத்துட்டு 400 கொடுத்துங்க. ஒரு கமா கொடுத்துருங்க. அடுத்தது இந்த பாஸ் இதை கிளிக் பண்ணிட்டு ஈக்குவல் டு பாஸ்ன்னு சொல்லி கொடுத்துங்க. அந்த இடத்துல பாஸ்ன்னு இருக்குங்க, பாஸ்ன்னு கொடுத்துங்க. ஈக்குவல் டு கொடுத்துட்டு பாஸ்ன்னு சொல்லி கொடுத்துங்க. கொட்டேஷனை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? இந்த கொட்டேஷனை க்ளோஸ் பண்ணிடலாம். அப்போ என்ன செய்யணும்னா இந்த பாருங்கள், B2 போய் செக் பண்ணணும். செக் பண்ணிவிட்டு 400க்கு மேலே இருக்கான்னு சொல்லி பார்ப்போம். அடுத்த செல்லை போய் பார்ப்போம். C2 போய் பார்ப்போம். அது பாஸ்ன்னு இருக்கா? அப்போ இந்த அண்டுனுடைய மீனிங் என்னென்னா ரெண்டுமே ட்ரூவாக இருக்கணும். இந்த கண்டிஷனும் ட்ரூவாக இருக்குன்னு, இந்த கண்டிஷனும் ட்ரூவாக இருக்குன்னு. ரெண்டுமே ட்ரூவாக இருந்துச்சுன்னா ஒரு கமா கொடுத்துட்டு கொட்டேஷனுக்குள்ளே ஃபஸ்ட்டு நம்ம என்ன கொடுக்குறோமோ அதை எடுத்துக்கோம். குட்டுன்னு சொல்லி அதை எடுத்துக்கோம். ஓகேங்களா? இப்போ இந்த கண்டிஷன் 2 கண்டிஷனும் ட்ரூவாக இருந்துச்சுன்னா, அதாவது B2 400க்கு மேலே இருக்குன்னு, அதே மாதிரி அந்த பாஸ் ஏரியா இப்படி ரிசல்ட் ஏரியா பாஸ்ன்னு இருக்குன்னு 2 கண்டிஷனும் ட்ரூவாக இருந்துச்சுன்னா இந்த அண்டுனுடைய மீனிங். ஏன் இங்கே அண்டு கொடுக்குறேன்னா ஒன்றுக்கு மேற்பட்ட செல்லை செக் பண்ணுறோம். இந்த செல்லையும் செக் பண்ணுறோம், இந்த செல்லையும் செக் பண்ணுறோம். அப்போ ஒன்றுக்கு மேற்பட்ட நீங்கள் செல்லை செக் பண்ணும்போது இந்த இடத்துல என்ன செய்யணும், நீங்கள் அண்டு கொடுத்தாகணும். அண்டு கொடுத்துருக்கேன். இப்போ அண்டுனுடைய மீனிங் என்னென்னா 2 செல்லுமே ட்ரூவாக இருக்கணும். 2 செல்லுமே ட்ரூவாக இருந்தால் ஆன்சர் என்ன எடுத்துக்கோம், குட்டுன்னு சொல்லி எடுத்துக்கோம். சப்போஸ் ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா ஒரு கமா கொடுத்துட்டு கொட்டேஷனுக்குள்ளே என்ன கொடுத்துட வேண்டியது, ஃபைல் கிடையாது, பேடுன்னு சொல்லி கொடுத்துட வேண்டியது. பேடுன்னு சொல்லி கொடுத்துட்டு கொட்டேஷனை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ப்ராக்கெட்டையும் க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒரு ப்ராக்கெட் போட்டிருக்கோம். அந்த ப்ராக்கெட்டுக்கு தான் லாஸ்ட்டு ப்ராக்கெட். இடையில ஒரு ப்ராக்கெட் போட்டிருக்கோம், அதுக்கு தான் இந்த ப்ராக்கெட். ஓகேங்களா? அதிலே காட்டுது பாருங்கள், பிளாக்குக்கு பிளாக்கு, ரெட்டுக்கு ரெட்டு. ஓகேங்களா? ஜஸ்ட் என்ட்ரு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ஏன் குட்டுன்னு வருதுன்னா இங்கே பாருங்கள், இது 400 மார்க்குக்கு மேலே இருக்குது, அவங்க பாஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ ரெண்டுமே ஓகே தான். 400 மார்க்கு மேலே இருக்குது, பாஸ் பண்ணியிருக்காங்க, குட்டுன்னு சொல்லி வருது. அதே மாதிரி அடுத்த செல் எங்கே இருக்குது, இந்த இருக்குது பாருங்கள். இதை பாருங்கள், இது என்னது, இது ஏன் பாஸ்ன்னு வந்திருக்கு, இங்கே இதை ஜஸ்ட் ட்ராப் பண்ணி எடுத்துங்க. இதை ட்ராப் பண்ணி எடுத்திங்கன்னா உங்களுக்கு அடுத்ததுக்குலாம் ஆன்சர் வந்துடும். இங்கே பாருங்கள். இப்போ பாக்கி எல்லாம் ஏன் பேடை இதை பாருங்கள், இதை மட்டும் பாருங்கள். குட்டு ஏன் வந்திருக்குன்னா 400 மார்க்கு மேலே எடுத்திருக்காங்க, பாஸ் பண்ணியிருக்காங்க, குட்டு வந்திருக்கு. பாக்கி எல்லாம் பேடு வந்திருக்கு. ஏன் பேடு வந்திருக்கு இங்கே பாருங்கள். இங்கே 400 மார்க் எடுத்திருக்காங்க. எல்லாமே என்ன, அது கம்மியாக தான் இருக்குது. எல்லாமே கம்மியாக தான் இருக்குது. அதனால் பேடு வந்துருச்சு. ஓகேங்களா? அப்போ குட்டுனுடைய மீனிங் என்னன்னா, அண்டுனுடைய மீனிங் என்னென்னா 2 கண்டிஷனுமே, இந்த கண்டிஷனும் ட்ரூவாக இருக்குன்னு, இந்த கண்டிஷனும் ட்ரூவாக இருக்குன்னு. ட்ரூவாக இருந்தால் ஃபஸ்ட்டு இதை எடுத்துக்கும். சப்போஸ் ஏதாச்சும் 1 ஃபால்ஸாக இருந்தாலும் இல்லை 2 ஃபால்ஸாக இருந்தாலும் என்ன செஞ்சுக்கோம், பேடுங்கிற சொல்லி எடுத்துக்கோம். அதுதான் இங்கே கொடுத்துருக்கோம் இந்த கொட்டேஷனுக்குள்ளே. என்னது, இஃப் அண்டு. ஏன் அண்டு கொடுக்குறேன்னு சொல்லிட்டேன், 2 செல்லை செக் பண்ணுறோம். ஒரே ஒரு செல்லை மட்டும் செக் பண்ணுன்னா அண்டு தேவை கிடையாது. ஒன்றுக்கு மேற்பட்ட செல்லை செக் பண்ணும்போது என்ன செய்யணும், 2 அண்டு கொடுத்தாகணும். அதாவது இந்த B2வையும் செக் பண்ணுறோம், C2வையும் செக் பண்ணுறோம். அதனால அந்த அண்டு கொடுத்தாவது. அண்டு கொடுத்துட்டு பாஸாக இருந்துச்சுன்னா, அதாவது 400 மார்க்கு மேலே இருக்குன்னு இந்த பாஸ் பண்ணிருக்கணும். அப்படி இருந்தால் குட்டு. சப்போஸ் இந்த இது ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா பேடுன்னு சொல்லி எடுத்துக்கும். 2 கொட்டேஷன் கொடுத்துருக்காங்க. பிளாக்குக்கு பிளாக் எடுத்துக்கிச்சு, ரெட்டுக்கு ரெட் எடுத்துக்கிச்சு. ஜஸ்ட் என்ட்ரு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி வந்துடும். இந்த ஃபார்முலா ஜஸ்ட் ட்ராப் பண்ணி எடுத்திங்கன்னா மற்றதுக்கெல்லாம் ஆன்சர் ஈஸியாக வந்துடும்.